வணக்கம் மக்களே. 2026 ஜனவரி 3வது வாரத்தோட வீக்லி டாப் 10 தான் பார்க்க போறோம். நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வராத நிலையில், சந்தானம் நடித்த சர்வர் சுந்தரம், விஜய் நடித்த தெரி, திரோபதி 2 இந்த படங்கள் எல்லாம் வருவதாக சொல்லப்பட்டது. ஆனால் எந்த படங்களும் வரவில்லை. 10 மற்றும் 9வது இடம் காலியாக உள்ளது. 8வது இடத்தில் ரஜினிகாந்த், ரம்யா கிருஷ்ணன், சிவாஜி கணேசன், சௌந்தர்யா இவர்கள் நடித்த படையப்பா திரைப்படம் இருக்கு. ரஜினிகாந்த் அவர்களின் பிறந்த நாள் அன்று ரிலீஸ் செய்யப்பட்ட படையப்பா திரைப்படம் இன்று வரை வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 7வது இடத்தில் தெலுங்கு நடிகர் பிரபாஸ் நடித்த ராஜா சாப் திரைப்படம் இருக்கு. இந்த படத்துல விஎஃப்எக்ஸ் தவிர வேற ஒண்ணுமே இல்ல. 6வது இடத்தில் அவதார் 3 திரைப்படம் இருக்கு. இந்த படம் சிங்கிள் ஸ்கிரீன்ல மைல்டா சர்வே ஆகிட்டு இருக்கு. இந்த படமும் முதல் 2 படங்களுடன் கம்பேர் பண்ணி பார்க்கும் போது கொஞ்சம் சுமார்தான். 5வது இடத்தில் விஜய், பூஜா, மமிதா பைஜு இவர்கள் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் வெளிவராத நிலையில், விஜய், சமந்தா, காஜல் அகர்வால், நித்யா மேனன், வடிவேல் இவர்கள் நடிப்பில் விஜய் ரசிகர்களுக்காக ரிலீஸ் செய்யப்பட்ட மெர்சல் திரைப்படம் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 4வது இடத்தில் கார்த்திக், கீர்த்தி ஷெட்டி, சத்யராஜ், ராஜ்கிரண் இவர்கள் நடிப்பில் வெளியான வா வாத்தியார் திரைப்படம் இருக்கு. இந்த படம் இப்பதான் வந்துச்சு, அதுக்குள்ள 4வது இடமான கேட்காதீங்க. இந்த படம் பார்த்த மக்களே இந்த படம் நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. நீங்களும் இந்த படத்தை பார்த்திட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா என்று கமெண்ட் பண்ணுங்க. 3வது இடத்தில் விக்ரம் பிரபு நடித்த சிறை திரைப்படம் இருக்கு. இந்த படம் மக்களால் கொண்டாடப்பட்ட மாபெரும் வெற்றி திரைப்படம். படம் பார்க்காதவங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. 2வது இடத்தில் ஜீவா தம்பி ராமையா இவர்கள் நடித்த தலைவர் தம்பி தலைமையில் திரைப்படம் இருக்கு. இது ஒரு காமெடி திரைப்படம். அப்புறம் மக்கள் ரிவ்யூ அண்ட் தியேட்டர் டிக்கெட் புக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. பொங்கலுக்கு வெளியான திரைப்படங்களில் இந்த படம் மினிமம் கேரண்டி உள்ள திரைப்படம். முதல் இடத்தில் சிவகார்த்திகேயன், ஜெயம் ரவி, சாரி ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா இவர்கள் நடித்த பராசக்தி திரைப்படம் இருக்கு. இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, கதை நல்லா இருக்கு, திரைக்கதை நல்லா இல்ல. பாலா அண்ட் வெற்றிமாறன் இந்த படத்தை எடுத்திருந்தா நல்லா இருக்கும்னு என்னோட கருத்து. உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க.